இன்று நான் உங்களுக்கு இன்னும் ஒரு கதையை சொல்ல போகிறேன். மண்புழுவும் ஓணான். இந்த கதையோட பேர் மண்புழுவும் ஓணான். ஒரு நாள் மண்புழு கூட்டமா நகர்ந்து போய் கொண்டிருந்தார். இந்த மண்புழுக்கள் கூட்டமாக நகர்ந்து போய் கொண்டிருக்கிற போது ஒரு ஓணான் ஒன்று அந்த வழியிலே குறுக்கால போய், அப்ப அதுல ஒரு சிறிய மண்புழு தந்தை தந்தையை சொல்லிச்சாம், கூப்பிட்டு, தந்தையே இந்த ஓணான மாதிரியே எங்களால மாற இயலாது, நம்ம ஓணானமாய் மாறி காட்ட வேணும். அதுக்கு அந்த தந்தை மண்புழு சொல்லிச்சாம், மகன், நம்ம மண்புழு தான், ஓணான மாதிரி எப்போதும் நம்ம மாற முடியாது, மற்றவர்களை மாதிரி நம்ம மாற முடியாது, நம்மள மாதிரியே வாழ்ந்துட்டு போயிடணும் மகன் என்றோனே. அப்பா, நீங்க பழைய காலத்து ஆளப்பா, இப்ப நவீனத்துவம் எவ்வளவு வளர்ந்திருக்கி, விஞ்ஞானம் இல்லாம எங்க போயிருக்கி, நான் ஒரு டொனிக்க குடிச்சா ஓணானமாய் வந்துடுவேன், இப்ப எவ்வளவுப்பா இருக்கி, நீங்க என்னப்பா கதைக்கீங்க என்று தந்தை மண்புழுவும் தாய் மண்புழுவும் அதுல கூட்டங்களும் சேர்ந்து இந்த சிறிய மண்புழுக்கு உபதேசம் பண்ணிச்சு, மகன், நீ ஓணானமாய் மாறுறதுக்கு முயற்சி பண்ணாத, அது ஓணான், நம்ம மண்புழு, இப்படித்தான் நம்மளை கடவுள் படைச்சிருக்கான், நம்மளுக்கு ஏற்றமாய் நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகணும் மகன் என்று. அப்பையும் அந்த சின்ன மண்புழுவுக்கு ஒரு பேராசை, தான் ஓணான மாதிரி ஆய் காட்டுவேன் என்று சொல்லி மண்புழுக்களை எல்லாம் ஒன்றாக சேர்த்து வைத்து, நான் இப்பொழுது ஓணானை போல மாறப்போகிறேன் பாருங்கள் என்று சொல்லி தம்புடிச்சுதான் கண்டு, எப்படி நம்மளை சிலாக்கள் இப்படி பிடிக்கிற மாதிரி தம்புடிக்கிற மாதிரி அந்த மண்புழு தன் உடம்பை பிடிச்சி காட்டிச்சான். பிடிச்சி காட்டினா அந்த மண்புழுவுல உடம்புற அளவுக்கு கொஞ்சம் நம்பிங்கும் மௌனான மாதிரி வருமா, அந்த மண்புழு எப்படித்தான் தம்புடிச்சாலும் பெறாது. அப்ப பக்கத்தில் இருந்த ஏனைய கூட்டாளி மண்புழு எல்லாம் கைகொட்டி சிரிச்சுதான். அப்ப இவருக்கு கோபம் வந்துட்டு, ஆருக்கு, இந்த போட்டியில் இறங்கினவருக்கு, ஓணான மாதிரி நான் மாறியே காட்டுவேன் என்று. இன்னும் ஒரு தரம் நான் ஓணான மாதிரி மாறி காட்டுறேன், சத்தம் போடாம இருங்கண்டு இவர் இன்னும் ஒரு தரம் தண்ட பெலத்துக்கு மூச்சை பிடிச்சி தம்புடிச்சு பிடிச்சேர், வெடிச்சு செத்து போயிட்டேன், உடம்பு வெடிச்சு மண்ணோட மண்ணா போயிட்டேன். அருகில இருந்த தந்தை மண்புழு, தாய் மண்புழு, உற்றார் உறவினர் மண்புழு எல்லாம் சேர்ந்து அந்த சிறிய மண்புழுட அந்த செயலை பார்த்து அவங்களுக்குள்ள நொந்து கொண்டாங்க. என்னன்னு சொன்னா, நாங்க பிறரை வாழ பழகக்கூடாது, பிறரை பார்த்து வாழ முயற்சிக்க கூடாது, நாங்க எங்களை மாதிரியே நாங்க வாழ்ந்துட்டு போகிறோம். அவர் அப்படி இருக்கிறார், இவர் இப்படி இருக்கிறார், இங்க பார் அவனை மாதிரி ஏன் மாறையலாம், இங்க பார் அவளை மாதிரி ஏன் மாறையலாம் என்று சொல்லி நாங்க அடுத்தவரை பார்த்து வாழ பார்த்தோம்னு சொன்னா இந்த மண்புழுட நிலைதான் நமக்கும் ஏற்படும். ஆகவே பிறரை பார்த்து வாழாமல் நாம் நம்மளை உயர்த்தி கொள்கிற வழிகளை பார்த்து வாழ முயற்சிப்போமாக. நன்றி, வணக்கம்.